வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ப்ரெட்டில் ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 4 ப்ரெட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதை நான் குறுக்க கட் பண்ணி அதையே 2ஆக கட் பண்ணி ஒரு ப்ரெட்டு 4 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மீடியம் சைஸு ப்ரெட் தாங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் கீ போட்டுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்ச அந்த ப்ரெட்டை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரெட் எல்லாமே சுற்றி இப்படி பரவலாக போட்டு விடுங்க. ஸ்டவ்வை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோடனே திருப்பி நீங்கள் போட்டு விடுங்க. பாருங்கள் 2 பக்கமும் கலர் எப்படி ஆயிருக்குன்ட்டு. சீக்கிரமாக டக்குன்னே இப்படி ஆகிடுங்க, உங்களுக்கு கலர் இந்த மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் டக்குன்னே எடுத்துடலாங்க. எடுத்து நீங்கள் தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 கப்பு பால், திக்கான பால் எடுத்துக்கிட்டேன். கிண்டி விடுங்க, நடுநடுவில் கிண்டி விடுங்க. ஆடை கட்டாமல் இருக்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் திக்காகட்டுங்க. திக்காகிற வரைக்கும், நிறைய திக்காக வேண்டாம், ஓரளவுக்கு கொதி கொஞ்சம் திக்காகும் பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விடலாம். சிம்மில் வச்சு பால் அப்படியே கொதிக்கட்டுங்க. இந்த கேப்பில் ஒரு 1/4 கப்பு பாலில் கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சிக்கிறேங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் மார்க்கெட்டில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. பால் நல்லா வத்திருச்சு. இப்போ ஒரு 1/4 கப்பு ஜீனி மட்டும் போட்டு கரைய விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி கஸ்டர்ட் பவுடர் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் ஊற்றி கிண்டி வச்சிடலாம். இப்போ எடுத்து பவுலில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.